அடியக்கமங்கலம் உள்ளிட்ட ஆண்டிப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்கள் வழியாகவும் கீழ்வேலூர் உள்ளிட்ட நகரப்பகுதியையும் கடந்து விஜயனுடைய தேர்தல் சுற்றுப்பயணம் நாகை புறநகர் பகுதிக்கு உள்ளாக வந்திருக்கின்றது. இன்னும் 1-2 கிலோமீட்டர் தூரத்திலே புத்தூரை அடைய இருக்கின்றார். விஜயை வரவேற்பதற்காக நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் அங்கே காத்திருக்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கிலே அந்த அண்ணா சிலையை சுற்றி இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய கூட்டம் இருக்கின்றது. விஜய் இங்கு உரை நிகழ்த்தி முடித்த பிறகு அதன் பிறகு திருவாரூர் செல்கின்றார். திருவாரூரில் பேசி முடித்த பிறகு மாலை 5 மணிக்கு உள்ளாக தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்து கொண்டு திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திற்கு மீண்டும் கார் மூலமாக செல்ல இருக்கின்றார். அங்கிருந்து காரில் திருச்சியிலிருந்து விமானத்தின் மூலமாக சென்னை வந்தடைய இருக்கின்றார். ஒவ்வொரு வாரத்திலும் வாரத்தினுடைய இறுதி நாட்களிலே, அதாவது சனிக்கிழமையிலே விஜயனுடைய தேர்தல் பரப்புரை நடைபெற இருக்கின்றது. ஒவ்வொரு வாரத்தின் இறுதி நாளிலும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளுக்கு விஜய் தன்னுடைய பதிலடியை கொடுத்தபடி இனிமேல் இருப்பார் என்ற தகவலை தாவேகாவினர் வெளியிட்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களை தேர்வு செய்து ஆண்கள் பெண்கள் என்று வேறுபாடு இல்லாமல், இளைஞர்கள் முதியவர்கள் என்று வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து தரப்பினரையும் சென்று சேரக்கூடிய விதமாக விஜயனுடைய அரசியல் பயணம் என்பது திட்டமிடப்பட்டிருக்கின்றது. விஜயை பலர் விமர்சித்து பேசுகின்றார்கள். ஒரு சில மூத்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், இத்தனை ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்டவர்கள், புதிதாக கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய, புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜயை விமர்சித்து பெயர் சொல்லி பேச முடியாது என்ற சூழ்நிலையில் மறைமுகமாக விஜயை விமர்சித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் திரையுலகினுடைய முன்னணி நடிகர்களாக இருப்பவர்கள் கூட புதிய எதிர்க்கட்சி வரிசை என்று விஜயை சொல்லுகின்றார்கள். எனவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை வெளிப்படையாக ஆதரித்து தாவேகாவோடு இன்னும் பெரிய அளவில் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை என்றாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தை தொடர்ந்து விமர்சித்து வருகின்றார்கள். விஜய் திமுகவை விமர்சிக்கின்றார், பாஜகவை விமர்சிக்கின்றார், அதிமுகவை விமர்சிக்கின்றார். விஜயை நாம் தமிழர் கட்சியினர் விமர்சிக்கின்றனர். எனவே விஜயை பொறுத்தவரை அவரை எல்லா கட்சிகளும் தற்பொழுது விமர்சிக்க தொடங்கி இருக்கின்றது. ஆனால் அவரை விஜயை பொறுத்தவரை தொடர்ந்து மக்களை சந்திக்கின்றார், மக்களிடம் செல்லுகின்றார். அவர் கூறியதற்கேற்ப அண்ணாவினுடைய வழிகளிலே இந்த பயணத்தை திட்டமிடுவதாகவும், எம்ஜிஆர், விஜயகாந்த் போன்ற தலைவர்கள் எப்படி மக்களை கவர்ந்தார்கள் என்பதை கற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே இந்த பயணத்தை விஜய் மேற்கொண்டிருக்கின்றார். விஜயனுடைய தொண்டர்கள் உற்சாகத்தோடு அவரை வரவேற்று அழைத்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். நாகை நகர பகுதிக்குள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் உள்ளே சென்றிருக்கின்றார். பார்க்கும் திசையெங்கும் மக்கள் வெள்ளம் என்று சொல்லக்கூடிய விதமாக அண்ணா சிலையை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். விஜயனுடைய வாகனம் செல்வதை தொடர்ந்து நாகையினுடைய புறநகர் பகுதியிலே சற்று வாகனங்கள் பின்பக்கமாக வரக்கூடிய வாகனங்கள், இந்த வாகனத்திற்கு பின்பக்கமாக வரக்கூடியவை மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கின்றோம். தாவேகா தலைவர் விஜய் இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கின்றது. புத்தூர் ரவுண்டானா பகுதியை சென்றடைய இருக்கின்றார். அங்கே உற்சாகமான ஒரு வரவேற்பு அவருக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அதனை ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டத்தினிடையே விஜய் உரையாற்ற இருக்கின்றார். அது உரை நிகழ்த்தி முடித்த பிறகு திருவாரூரில் பேச இருக்கின்றார். ஏற்கனவே குறிப்பிட்டவாறு மீனவர்களையும் விவசாயிகளையும் இணைத்து விஜய் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. திமுகவை தன்னுடைய அரசியல் எதிரியாக குறிப்பிட்டு வரக்கூடிய விஜய்க்கு தற்பொழுது வாள் ஒன்று பரிசீலிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வாளினை உயர்த்தி காட்டி விஜய் தன்னுடைய தொண்டர்கள் வழங்கியிருந்த அந்த அன்பு பரிசை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். தொடர்ந்து விஜயை சந்திப்பதற்காக, அவரிடம் புகைப்படம் எடுப்பதற்காக நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அங்கே முண்டி அடித்து வரக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்கின்றோம். விஜயனுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தையே பின்தொடர்ந்து தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் அந்த பெரும் கூட்டம் இருக்கக்கூடிய அண்ணா சிலையை சென்றடைய இருக்கின்றார். அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்துவாரா, அண்ணாவை முன்னிறுத்தி பேசுவாரா? அண்ணாவால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியை விமர்சித்து பேசக்கூடிய விஜய் அண்ணாவை உயர்த்தி பிடித்து தற்பொழுது தன்னுடைய அரசியலை முன்னெடுத்து வருகின்றார். அதற்கான காரணம் என்ன என்பதையும் விஜய் தொடர்ந்து முன்வைத்திருக்கின்றார். ஏற்கனவே 30 ஆண்டு கால திரையுலக வாழ்விலே பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து தமிழினுடைய ஒரு முன்னணி நடிகராக இருந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கி முக்கியமான ஆளும் கட்சிகள், ஆண்ட கட்சிகள் ஒரு நகரத்திற்கு சென்றால் அந்த நகரத்திற்கு காவல்துறை எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமோ, அந்த முக்கிய கட்சியினுடைய தலைவர்கள் வருகை தரும் பொழுது முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் இருப்பவர்கள் வந்தால் அந்த மாநகரத்தினுடைய நகரத்தினுடைய காவல்துறை எவ்வளவு திட்டமிடலை செய்ய வேண்டுமோ அதே போன்ற ஒரு திட்டமிடலை செய்ய வைத்து ஒவ்வொரு நகரத்திலும் மிகப்பெரிய அளவிலே கூட்டத்தை கூட்டக்கூடிய தலைவராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார். இவை அனைத்தும் வாக்குகளாக மாறுமா? இது வெறும் திரைக்கவர்ச்சியால் இவரை பார்க்க வருகின்றார்களா? அவர்கள் எல்லாம் அரசியல் களத்திலே விஜய்க்கு ஆதரவாக வாக்களிக்காமல் சென்று விடுவார்களா என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் எழுகின்றன. குறிப்பாக ஆளும் அரசை சார்ந்தவர்கள், அமைச்சர்கள் அது போன்ற கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். விஜய்க்கான தேர்தல் சின்னம் எது என்பது கூட இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிய வரவில்லை. தேர்தலுக்கு இன்னும் 7 மாதம் தான் இருக்கின்றன. முக்கிய கட்சிகள் எல்லாம் தங்களுடைய சின்னத்தை நம்பியே கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக ஆட்சி அமைத்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் கட்சியினுடைய சின்னம் என்ன என்பது கூட இன்னும் தெளிவுபட தொண்டர்களுக்கு எடுத்துக் கூற முடியாத வகையிலே முதல் தேர்தலை சந்திக்க போகின்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு பல்வேறு சவால்கள் இருக்கின்றன. விஜய் என்ற ஒற்றை நபரை
தலைவரை சார்ந்துதான் இந்த கட்சி இருக்கின்றது. அவர் மட்டும்தான் முக்கியமான நட்சத்திர பேச்சாளராக தமிழ்நாடு முழுவதும் வலம் வர வேண்டும். விஜயை விமர்சித்து முக்கிய கட்சியினுடைய தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக விஜய் விமர்சனம் என்ற அடிப்படையிலே முக்கியமான தலைவர்கள், பெரிய அரசியல் தலைவர்கள் தேர்தல் காலங்களில் ஒற்றை புள்ளியில் ஒருங்கிணைவதற்கான ஒரு வாய்ப்பும் இருப்பதாக அரசியல் களத்திலே பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே கடந்த காலங்களிலே திரைப்படத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்ற உயர்ந்த நிலையை எட்டியவர்களை எல்லாம் அதன் பிறகு முக்கியமான தலைவர்கள் ஒருங்கிணைந்து வீழ்த்தி விட்டார்கள் என்பது போன்ற விமர்சனங்கள் இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று தமிழகத்திலே கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக இருபெரும் கட்சிகளுக்கு மாற்றாக எந்த ஒரு கட்சியினுடைய தலைவரும் பெரிய அளவில் அரசியல் செல்வாக்கை நிலைநிறுத்த முடியாத அரசியல் களத்திலே அது போன்ற வியூகங்களால் வீழ்த்தப்பட்டு விடுவாரா விஜய், அல்லது அந்த வியூகங்களை எல்லாம் வீழ்த்தக்கூடிய வகையிலே தன்னுடைய தேர்தல் அரசியலை முன்னெடுப்பாரா என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. விஜயை பொறுத்தவரை மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். தன்னை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனின் கண்ணையும் ஒரு வினாடியாவது நேருக்கு நேர் சந்தித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்போடு தான் விஜய் பயணம் செய்கின்றார். திருச்சியிலும் அதைத்தான் பார்த்தோம், குன்னத்திலும் அதான் பார்த்தோம், அரியலூர் பெரம்பலூரிலும் அதைத்தான் பார்த்தோம், இன்று நாகையிலும் அதுதான் பார்க்கின்றோம். அதாவது ஒவ்வொரு தொண்டனையும் பார்த்து அவருடைய வரவேற்பை, அவருடைய சைகைக்கு பதில் சைகை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் விஜய் தற்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். நெருங்கி இருக்கின்றார். இன்னும் சில நொடிகளில் நாகையினுடைய புத்தூர் பகுதியை நெருங்குகின்றார் விஜய். தன்னுடைய உரையை தொடங்க உள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.